அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இந்த கலரில் மணி பர்ஸ் வாங்கினால் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும், பணம் கட்டுக்கட்டாக குவியும். மேலும் ஒரு மணி பர்ஸ் எப்படி இருந்தால் அது பணத்தை பல மடங்கு ஈர்க்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், கிழிந்து போன அல்லது பழைய மணி பர்ஸ்களை நம்ம பயன்படுத்தவே கூடாது. சில பேர் அதை ரொம்ப ராசியான பர்ஸ்னு அப்படியே வச்சிருப்பாங்க. ரொம்ப கிழிந்த நிலையில இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அந்த பர்ஸை நீங்க மாத்த தான் போறீங்க. சோ பர்ஸ் நமக்கு ரொம்ப பழசாகிட்டாலோ அல்லது கிழிந்து விட்டாலோ அதை உடனடியாக மாற்றணும். பணம் அப்படின்றது மகாலட்சுமியுடைய அம்சம். சோ அந்த பணத்தை நம்ம கிழிஞ்சு போன அல்லது பழைய பர்ஸ்ல வைக்க கூடாது. அடுத்ததாக, புதிய மணி பர்ஸை நம்ம எப்படி வாங்கணும்னு பார்த்தோம்னா, நேரடியாக அதை நாமே வாங்குவதை விட நமக்கு பிடித்தமான நபர்கள் அல்லது நாம் ராசியாக நினைக்கக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து மணி பர்ஸை வாங்குவது மிகவும் சிறப்பானது. இன்கேஸ் நமக்கு யாருமே அப்படிப்பட்ட நபர்கள் இல்லாத பட்சத்துல நேரடியா நம்ம கடைக்கு போய் வாங்கலாம், தவறு கிடையாது. பட் அப்படிப்பட்ட நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தா அவங்க கிட்ட இருந்து நீங்க மணி பர்ஸை வாங்குங்க. நெக்ஸ்ட், தரமற்ற மணி பர்ஸுகளை வாங்கக்கூடாது. சீப்பா கிடைக்குதுன்றதுக்காக தரமில்லாத மணி பர்ஸை வாங்குவதன் மூலமாக அதை உடனடியாக மாற்றும் சூழ்நிலை ஏற்படும். அடிக்கடி நீங்க மணி பர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதனால லாங் லைஃப் வரக்கூடிய மணி பர்ஸா பார்த்து தான் நீங்க வாங்கணும். நீங்க நல்ல விலை உயர்ந்த தரமான மணி பர்ஸ் வாங்கணும்ன்ற ஐடியால இருப்பீங்க. பட் வேற ஒருத்தர் கையால அதை வாங்கணும்னு நினைக்கும் பொழுது விலை உயர்ந்த பர்ஸை நம்ம வாங்கி தர சொல்ல முடியாது. சோ அந்த மாதிரி நேரத்துல அந்த பர்ஸுக்கான விலையை நீங்க அவங்க கிட்ட கொடுத்துருங்க. அவங்க கையால அந்த மணி பர்ஸை நீங்க வாங்கினாலே போதும். அந்த மணி பர்ஸ்க்கு உண்டான பணத்தை நீங்க அவங்க கிட்ட கொடுத்துருங்க. ஆனால் தரமான மணி பர்ஸா பார்த்து நீங்க வாங்குங்க. நமக்கு பிடித்த நபர்களோ அல்லது ராசியான நபர்கள் கிட்ட இருந்து மணி பர்ஸை நம்ம வாங்கும் பொழுது இரண்டு கையால அதை வாங்கணும், ஒரு கையால வாங்கக்கூடாது. குறிப்பாக இடது கையால அதை நாம் வாங்கவே கூடாது. சோ ரெண்டு கையை சேர்த்து நீங்க மணி பர்ஸை அவங்க கிட்ட இருந்து வாங்கணும். அதே போல நமக்கு பிடித்த நபர்கள் கிட்ட இருந்து மணி பர்ஸை நம்ம வாங்கும் பொழுது அது எம்டியா இருக்கக்கூடாது. அதாவது காலி மணி பர்ஸை வாங்கக்கூடாது. சோ குறைந்தபட்சம் ₹1 அதுல வச்சு கொடுக்க சொல்லுங்க. அதிகபட்சமா எவ்வளவு வேணாலும் வச்சு கொடுக்கலாம், அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் குறைந்தபட்சம் ₹1 அதுல இருக்கணும். காலியாக இருக்கக்கூடிய பர்ஸை நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடாது. வெளிநாட்டுல இருக்கிறவங்களாக இருந்தால் உங்களுடைய கரன்சியில பேசிக் நாணயம் எதுவோ அதை நீங்க வச்சு கொடுங்க. அடுத்த முக்கியமான விஷயம், அடுத்தவர்கள் பயன்படுத்திய மணி பர்ஸை நம்ம வாங்கக்கூடாது. அது அவர்களுக்கு ராசியானதாக இருக்கலாம். ஆனால் அடுத்தவர்கள் பயன்படுத்திய மணி பர்ஸை நம்ம பயன்படுத்தவே கூடாது. அதே போல நாம் பயன்படுத்திய மணி பர்ஸையும் அடுத்தவர்களுக்கு கொடுக்க கூடாது. ரொம்பவும் சிறிய அளவிலான பர்ஸுகளை நீங்க வாங்காதீங்க. ஓரளவிற்கு பெரியதாக இருக்கக்கூடிய மணி பர்ஸாக பார்த்து நீங்க வாங்கணும். இதற்கு காரணம், ஏன்னா அதுல நம்ம வைக்கக்கூடிய நோட்டுகளை ரொம்பவும் மடிச்சோ சுருட்டியோ வைக்க கூடாது. நீட்டா நம்ம நோட்டுகளை வைக்கணும். சில பேர் ரூபாய் நோட்டுகளை 10 மடிப்பா மடிச்சு வைப்பாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. நோட்டுகளை எப்பவுமே நீங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நீட்டா அதுல வைக்கணும். நெக்ஸ்ட், எந்த கலர்ல மணி பர்ஸ் வாங்கணும்னு பார்த்தோம்னா, யாராக இருந்தாலுமே கருப்பு நிறத்தை எல்லாருமே தவிர்க்கணும். சிலருக்கு கருப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும். பிளாக் கலர் பாத்தீங்கன்னா லக்கி கலராக இருக்கும். அப்படிப்பட்டவர்களும் கூட மணி பர்ஸை மட்டும் நீங்க பிளாக் கலர்ல வாங்கக்கூடாது. கருப்பு நிறத்தை தவிர்த்து வேற எந்த கலர்ல வேணாலும் நீங்க மணி பர்ஸ் வாங்கலாம். குறிப்பாக பிரவுன் கலர், மெரூன் கலர், ரெட், கிரே மற்றும் கிரீன் கலர்ல மணி பர்ஸுகளை நீங்க வாங்கலாம். பணம் கட்டுக்கட்டாக குவியவும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கவும் எந்த கலர் மணி பர்ஸுக்கு ரொம்பவுமே பெஸ்ட், எல்லாருமே யூஸ் பண்ண வேண்டிய கலர் எதுன்னு பார்த்தோம்னா ஒயிட் கலர் அல்லது ப்ளூ கலர். ஒயிட் ஆர் ப்ளூ கலர் மட்டும்தான் மணி பர்ஸ்க்கு ரொம்பவுமே உகந்த ஒரு கலர். எல்லாருமே அதை தாராளமாக பயன்படுத்தலாம். பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் வெள்ளை நிறத்துக்கு இருக்கு. சோ ஒயிட் தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரபிள் கலர், அடுத்தது ப்ளூ கலர். இந்த ரெண்டு கலரும் கிடைக்காத பட்சத்துல நீங்க பிரவுன் கலர், மெரூன் கலர், ரெட், கிரீன், கிரே போன்ற கலர்களை வாங்கலாம். நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒயிட் கலர் வேலட் தான். பட் அதை டிஸ்பிளேல காட்டக்கூடாது. எப்பவுமே மணி பர்ஸை நம்ம அடுத்தவர்களுக்கு தெரிவது போல வீட்டிலையும் வைக்க கூடாது. வீட்டில் இருக்கும் நபர்களுக்கு தெரிந்தால் பரவாயில்ல. பட் வெளியாட்கள் உள்ள வரும்பொழுது
டைரக்டா அவங்க கண்ணில் படுற மாதிரி நம்ம மணி பர்ஸையோ அல்லது கேஷ் பாக்ஸையோ வைக்கக்கூடாது. என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேங்க, நீங்கள் ஒயிட் கலர் மணி பர்ஸை யூஸ் பண்ணி பாருங்க. பணத்தை அது அதிக அளவில் ஈர்க்கும். பண வசியத்தையும் பண அதிர்ஷ்டத்தையும் அது கொண்டு வரும். வேலெட்ல நமக்கு பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். வீண் விரயங்கள் எல்லாம் கட்டுப்படும். குறிப்பாக மருத்துவ செலவுகள் அனைத்தும் கட்டுப்படும். அடுத்ததாக, தேவையில்லாத பொருட்களை மணி பர்ஸ்ல நம்ம வைக்கவே கூடாது. ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்தால் வரக்கூடிய ரெசிப்ட் மற்றும் கார்டு ஸ்வைப் பண்ணா வரக்கூடிய ரெசிப்ட், இதையெல்லாம் உங்களுக்கு தேவையாக இருந்தால் வீட்டில் நீங்க ஒரு ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க, அல்லது ஏதாவது ஒரு பாக்ஸ்ல நீங்க போட்டு வச்சுக்கோங்க. வேலெட்லயே அதை நீங்க சேர்த்துக்கிட்டே வராதீங்க. பர்ஸ்ல நிறைய குப்பைகள் சேர்ந்தால் அது எதிர்மறை ஆற்றல்களை உருவாக்கும். பண வரவை அது தடுக்கும். ட்ரெயின் டிக்கெட், பஸ் டிக்கெட் போன்ற எந்த விதமான பொருட்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு தேவைன்னா அதை நீங்க வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதை நீங்க தூக்கி போட்டுருங்க. அடுத்ததாக, நிறைய பேர் போட்டோஸ் வச்சிருப்பாங்க. பேரண்ட்ஸோடைய போட்டோ, ஒய்ஃபுடைய போட்டோ அல்லது ஹஸ்பண்டுடைய போட்டோ, குழந்தைகளுடைய போட்டோஸ்லாம் வச்சிருப்பாங்க. அது உங்களுக்கு தேவைன்னா நீங்க வச்சுக்கலாம். அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி ஸ்மார்ட் போன்ஸ் கிடையாது. சோ போட்டோஸ் நம்ம ஹார்ட் காப்பியா வச்சிருந்தோம். பட் இப்ப நீங்க போன்லயே எல்லாருடைய போட்டோஸும் நீங்க வச்சிருப்பீங்க. ரொம்ப அத்தியாவசியமாக போட்டோ வேணும்னா மட்டும் நீங்க வச்சுக்கலாம். மற்றபடி போட்டோஸ் இருந்தால் கூட அதையும் நீங்க எடுத்துருங்க. சென்டிமெண்டா சில பேர் போட்டோஸ் வச்சிருப்பீங்க. அப்படி இருப்பவர்கள் நீங்க தாராளமா போட்டோஸை வச்சுக்கலாம். குறைந்தபட்சம் வாரம் ஒரு முறையாவது மணி பர்ஸை நீங்க கிளீன் பண்ணணும். உங்களுக்கு வீக் ஆஃப் வர அன்னைக்கு அல்லது நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த டைம் பார்த்து மணி பர்ஸை நீங்க நல்லா கிளீன் பண்ணிடுங்க. தேவையில்லாத எல்லா குப்பையும் நீங்க தூக்கி போட்டுருங்க. அல்லது ஃபியூச்சர்ல தேவைப்படும் பொருட்கள் இருந்தா அதை நீங்க வீட்ல ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ப்ரூஃப், ஐடி கார்டு, இதை மட்டும் நீங்க மணி பர்ஸ்ல வச்சுக்கோங்க. இப்ப நிறைய பேர் நம்ம டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு தான் டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்றோம். டைரக்டா பணத்தை கொடுத்து வாங்குறது குறைவாகத்தான் இருக்கு. வெறும் கார்டு மட்டும் யூஸ் பண்றவங்களாக இருந்தாலும் கூட மணி பர்ஸ்ல நீங்க குறைந்தபட்சம் ஒரு 100 ரூபாய் அல்லது 50 ரூபாய் நோட்டாவது வச்சுக்கணும். பணமே இல்லாம வெறும் கார்டை மட்டும் நீங்க மணி பர்ஸ்ல வைக்க கூடாது. சோ கட்டாயமாக அதில் ரூபாய் நோட்டு இருக்கணும். நெக்ஸ்ட், மணி பர்ஸ் வாங்கக்கூடிய நாள் பாத்தீங்கன்னா அது டைரக்டா நீங்களே போய் வாங்கினாலும் சரி அல்லது விரும்பியவர்களுடைய கைகளில் வாங்கினாலும் சரி, வளர்பிறை வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி மற்றும் 3ஆம் பிறை, அதாவது அமாவாசை முடிந்து 3வது நாள் பிறை தோன்றும். அந்த 3ஆம் பிறை, இந்த 3 நாட்களில் மணி பர்ஸ் வாங்கினால் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். பண வரவிற்காக மணி பர்ஸில் ஏதாவது தாந்திரிகம் செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு எளிமையான தாந்திரிகம் இருக்கு. 2 துண்டு பச்சை கற்பூரத்தை நீங்க மணி பர்ஸ்ல போட்டு வைங்க. அதிகமாக போட வேண்டாம். 2 துண்டு பச்சை கற்பூரத்தை நீங்க மணி பர்ஸ்ல வைத்தாலே போதும். ரூபாய் நோட்டுல அந்த பச்சை கற்பூரம் உரசுவது போல வைங்க. அதாவது நோட்டுல அது படுவதை போல அந்த பச்சை கற்பூரத்தை நீங்க வைக்கணும். பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் பச்சை கற்பூரத்துக்கு இருக்கு. பச்சை கற்பூரம் இருக்கும் இடத்துல பண அதிகரிக்கும். என்னைக்கு இந்த பச்சை கற்பூரத்தை மணி பர்ஸ்ல வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை வெள்ளிக்கிழமையில நீங்க வைக்கலாம். அன்னைக்கு நீங்க வைக்கிறதாக இருந்தால் காலை 6 மணி முதல் காலை 7 மணி வரை இருக்கக்கூடிய அந்த சுக்கிரஹோரையில நீங்க வைக்கலாம். அடுத்தபடியாக பௌர்ணமி மற்றும் 3ஆம் பிறை நாளன்னைக்கும் நீங்க மணி பர்ஸ்ல பச்சை கற்பூரம் வைக்கலாம். டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு மேல நீங்க வைக்கலாம். பௌர்ணமியாக இருந்தாலும் சரி அல்லது 3ஆம் பிறையாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு நீங்க மணி பர்ஸ்ல பச்சை கற்பூரம் வைக்கிறீங்கன்னா மாலை 6 மணிக்கு மேல நீங்க வைக்கணும். வளர்பிறை வெள்ளிக்கிழமைகள்ல வைக்கிறவங்க மட்டும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை இருக்கக்கூடிய அந்த 1 மணி நேரத்துல தான் நீங்க வைக்கணும். அது சுக்கிரஹோரை. இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம அடிக்கடி மாத்தணுமான்னு கேட்டீங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை நீங்க மாத்தணும். பச்சை கற்பூரம் பொதுவாகவே கரைந்து போகும். அது கரைஞ்சு போகலனாலும் மாதத்துக்கு ஒரு முறை நீங்க இந்த பச்சை கற்பூரத்தை மாத்தணும். மாற்ற வேண்டிய நாட்களும் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த வளர்பிறை வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி மற்றும் 3ஆம் பிறை. டைமிங்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே நேரம் தான். இன்கேஸ் நீங்க ஆல்ரெடி வச்ச பச்சை கற்பூரம் கரையாமல் அப்படியே இருந்துச்சுன்னா அதை நீங்க எடுத்து தண்ணீர்ல கரைச்சிட்டு கிச்சன் சிங்க்ல ஊத்திடுங்க. அல்லது கால்படாத இடமா பார்த்து செடிகளுக்கு பக்கத்துல போட்டுருங்க. பட் மாதத்திற்கு ஒரு முறை நீங்க பச்சை கற்பூரத்தை மாத்திக்கிட்டே இருக்கணும். எல்லா நாட்டு மருந்து கடைகள் மற்றும் ஆன்லைன்ல கூட பச்சை கற்பூரம் சுலபமாக கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.